இந்த கூட்டணி உருவான சமயத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்தது என்று உங்களுக்கு நினைவு இருக்கும். அது நடுவில் தான் போயிட்டு வந்தார் இவர் டெல்லிக்கு. அசம்பிளிலே பேசினார். பார்த்தீங்கல்ல, போயிட்டு வந்துட்டார். நேட்டு விலக்கு ஏன் கேட்கல, தமிழ்நாட்டுக்கு நிதி ஏன் கேட்கல, அதை நீ வலியுறுத்தினா தான் நான் கூட்டணிக்கு வருவேன் நீங்கள் சொல்ல வேண்டியதானே என்றெல்லாம் பேசினார். இது அவசியமில்லை. நான் குறிப்பிட்டது போல எங்களுடைய வேலையை நீங்கள் எளிதாக்கி விட்டீர்கள். ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணணும். நாங்கள் 200 இலக்காக வைத்திருந்தோம். நீங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததன் மூலம் 234 எங்களுக்கு நீங்களே வழங்கிவிட்டீர்கள். பிஜேபியோடு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாது, அதுதான் தமிழ்நாட்டின் தன்மை என்று இவர்கள் பேசியிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தொடர்ந்து தங்களது பதற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதோட நீட்சியை தான் நான் இந்த மாநாட்டில் பார்த்தேன். நான் அதிமுகவை அடமானம் வைத்து விட்டார்னு. அதிமுகவை அடமானம் வைத்தாரா இல்லை லீஸுக்கு விட்டாரான்றதெல்லாம் எடப்பாடி கவலைப்படணும், அந்த கட்சிக்காரங்க கவலைப்படணும். ஓகே, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க என்று இவர் சொல்கிறார். ஆனால் இந்த கூட்டணி அமைந்ததில் ஒரு விதமான பதற்றம் இவர்களிடத்தில் நிலவுவதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது கூறாக நான் பார்ப்பது, யார் யாரோ தமிழகத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று புதுசு புதுசான்ட்டு திரு விஜய் அவர்களை விமர்சனம் செய்வதாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. தட் இஸ் நேச்சுரல். பெயரை குறிப்பிடாமல் விமர்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி இவர்களுடைய விமர்சனத்தில் பதற்றம் அதிகமாக இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன்.